நமசிவாய வாழ்க. செப்டம்பர் மாதத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுடைய ராசி பலன் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம். விருச்சிக ராசி என்று சொல்லும்போது நேர தவறாமை, எந்த கொள்கையிலும் விடாப்பிடி கொள்கை, எதிரியை வீழ்த்தக்கூடிய தன்மை, எதனையும் முற்போக்கு சிந்தனை, எதில் முதலில் செய்வது என்று போட்டி போட்டுக்கொண்டு செயல்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். ராசியின் அதிபதி என்று சொல்லக்கூடிய எவர் விருச்சிக ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்திலே, புதன் வீட்டிலே, கன்னி வீட்டிலே இடம்பெற்றிருக்கிறார். சனி பார்வையும் பெறுகிறார். இதன் அடிப்படையில் நன்மை தீமைகள் காத்திருக்கிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். என்றால் சனி பகவான் பார்வை செலுத்துகிறார். பார்வையின் அடிப்படையில் தீமை, அங்கே சுபர் வீடுதான் இருந்தாலும் அந்த வீட்டு அதிபதி அதற்கு மறைவு பெறக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. ஆகவே தீமையும் நன்மையும் கலந்த வாழ்க்கையை இங்கு காணக்கூடிய நிலைமை இருக்கிறது. 10ஆம் இடம் என்று சொல்லும் பொழுது கர்மஸ்தானம், ஒரு மனிதனுடைய தொழில் அங்கத்தை குறிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு தொழில், அது பெரிய தொழிலாக இருக்கலாம், அது சிறுக தொழிலாக இருக்கலாம், மீடியமான தொழிலாகவும் இருக்கலாம். எவ்வகை தொழிலாக இருந்தாலும் அந்த தொழில் வகையை குறிக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கக்கூடிய இடம் 10ஆம் இடம், கர்மஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது. இந்த விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வீடு சிம்ம வீடாக வருகிறது. சிம்ம வீட்டினுடைய அதிபதி சூரிய பகவான் புதன் அதிபதியுடனும் கேது அதிபதியுடனும் இணக்க பெற்று காணப்படுகிறார். இதன் அடிப்படையில் என்ன சொல்கிறது? இதன் அடிப்படையில் தொழில் நன்றாக இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது அதன் அடிப்படையில் சில பிரச்சனைகளும் இருக்கிறது, நன்மையும் இருக்கிறது. எவ்வாறு என்று பார்க்கும் பொழுது சூரிய பகவான் நற்கதியாக இருந்தாலும் உடன் இருக்கக்கூடிய கிரகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு என்று பார்க்கப்பட்டால் கேது பகவான் இருக்கிறார். சில தடைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பை அவர் பெறுகிறார். அது ஒளியற்ற கிரகத்தின் அடிப்படையில், இவருடைய நிலையின் அடிப்படையில், தூரம் இவற்றின் அடிப்படையிலுக்கு தீமையும் நன்மையும் செய்ய காத்திருக்கிறது. புதன் உடன் இணையப்பட்டிருக்கிறார். புதன் என்று சொல்லும் பொழுது 8ஆம் வீட்டு அதிபதியாகவும் அவர் வருகிறார். ஆகவே அதன் அடிப்படையில் செலவினத்தை கூட்டக்கூடிய நிலையும் சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய நிலையாகவும் அங்கே இருக்கிறது. இந்த மாதத்தில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதிக நஷ்டத்தை கொடுத்தாலும் இந்த மாதத்தில் பொருளாதார வரவு, அதாவது என்று ஆர்டர் என்ற வரும் சொல்லும் பொழுது அதிக ஆர்டர்களுக்கு பெறக்கூடிய நிலை ஏற்படுகிறது. எதிர்கால வாழ்க்கைக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் இருக்கிறது. வேலை என்று வருகின்றோம். வேலை என்று வரும்பொழுது விருச்சிக ராசிக்கு 6ஆம் வீடாக வரக்கூடிய வீடு மேச வீடு. மேச வீட்டினுடைய அதிபதி ராசிக்கு 6ஆம் இடத்திலும், அதாவது அந்த வேலை என்ற வீட்டுக்கு 6ஆம் இடத்திலே இடம்பெற்று காணப்படுகிறார். புதன் வீட்டிலே ராசிக்கு 11ஆம் வீட்டிலே இருக்கிறார். பார்வை என்று வரும்பொழுது அந்த வீட்டை பார்வை செலுத்துகிறார். 6ஆம் வீட்டை 8ஆம் பார்வையாக செலுத்துகிறார். அதன் அடிப்படையில் நன்மைகளும் செய்ய காத்திருக்கிறது என்று வருகிறது. கனரக தொழிலில் ஈடுபடுபவர்கள் மற்றும் வாகன விரும்பிகள், வாகனத்தில் தொழில் செய்பவர்கள், இவற்றின் அடிப்படையில் இவர்களுக்கு நன்மை பெறக்கூடிய நேரம் அதிகமாக இருக்கிறது. செங்கல் சூளை வைத்திருப்பவர்கள் மற்றும் இரும்பு பொருட்களான எல்லா பொருட்களுடைய அடிப்படையில் வரக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் அவருக்கு நன்மை அதிகமாக இருக்கக்கூடிய நிலை அங்கே ஏற்படுகிறது. உயிர் வகை தொழில் என்று ஏற்படும்போது ரசாயனம் மற்றும் ஆயில் பொருட்கள் இவற்றின் மூலம் வேலை செய்பவர்கள், தொழில் நடத்துபவர்கள் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் மிகவும் அற்புதமான நிலையை பெறக்கூடிய நிலையாக அங்கே இருக்கிறது. அரசு சார்ந்த தொழில் ஈடுபடுபவர்களுக்கு சில பிரச்சனைகளும் வரக்கூடாதான் செய்கிறது. ஏனென்றால் சூரியன் என்பது அரசு, அதனுடன் கேது பகவான் இணக்கம் பெற்று காணப்படுகிறார். அதன் அடிப்படையில் சில பிரச்சனைகள் தடையை ஏற்படுத்துகிறது. ஒரு மாற்றம், அதாவது அவர்கள் விரும்பிய வேலை அல்லது மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டு இருப்பவர்கள் இந்த காலதாமதத்தை ஏற்படுத்தலாம். அல்லது பதவி உயர்வு பெறக்கூடிய எண்ணியவர்களுக்கு தடையை ஏற்படுத்தி சில காலம் தாமதப்படுத்தலாம். இவற்றின் அடிப்படையில் வேலை வாய்ப்பு இவ்வாறாக இருக்கிறது. 2ஆம் வீடு என்று வருகின்றோம். 2ஆம் வீடு என்பது என்ன? குடும்பம், தனம், வாக்கு என்ற அடிப்படையில் வருகிறது. குடும்பம் என்று சொல்லும் பொழுது தனுசு வீடாக வருகிறது. தனுசு வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய அதிபதி என்று சொல்லும் பொழுது அவர் ராசிக்கு 8ஆம் இடத்திலே 2ஆம் இடத்தை பார்வை செலுத்துகிறார்.
அதே போல் சனி 10ஆம் பார்வையாகவும் செவ்வாய் 4ஆம் பார்வையாகவும் அந்த இடத்திற்கு பார்வை விழுகிறது. அதாவது அஸ்பர் விட்ட பார்வையும் சுபர் பார்வையும் விழும் பொழுது நன்மையும் தீமையும் அங்கு கலந்துதான் காணப்படும். அதாவது குடும்ப நபர்களிடையே சில பிரச்சனைகள் ஏற்படும், வாக்குவாதங்கள் ஏற்படும், தேவையற்ற செலவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு அங்கே இருக்கிறது. இதன் மூலம் குடும்ப நபர்களுக்கு சில செலவளர்ப்பு ஏற்படக்கூடிய நிலை அங்கே இருக்கிறது. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை சற்று குறைவாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. வாக்கு என்று வருகின்றோம். வாக்கு என்று வரும்பொழுது கொடுக்கப்பட்ட வாக்கை மீறுகின்ற நிலை அங்கே இருக்கத்தான் செய்கிறது. குரு பார்வையின் அடிப்படையில் இந்த மாதத்திற்கு இறுதி பகுதியில் உங்களுக்கு வாக்கை நிறைவேற்றக்கூடிய தன்மை அங்கே ஏற்படுகிறது. வாக்கு என்று வருகிறோம். அப்புறம் தனம் என்று வருகிறோம். தனம் என்றால் பணம் வரக்கூடிய நிலை. முதற் பகுதியில் இவர்களுக்கு செவ்வாயும் சனி பகவான் பார்வையின் அடிப்படையில் பொருளாதாரக்கு சிக்கலை ஏற்படுத்துகிறது. பின்பு 7ஆம் பார்வையாக குரு அந்த 2ஆம் இடத்தை பார்ப்பதனால் பொருளாதாரம் வளம் பெறுகிறது. ஆகவே இந்த மாதத்தில் பொருளாதார நன்மையான நிகழ்ச்சியாக இருக்கிறது. பொருளாதாரம் பெருகக்கூடிய நிலையாக இருக்கிறது. 3ஆம் வீடு என்று வருகின்றோம். 3ஆம் வீடு என்றால் என்ன? சோராத வேலை, அதாவது எதையும் முன்னெடுத்து செய்யக்கூடிய வேலை, விவேகம், வீரியத்தை குறிக்கக்கூடிய நிலையாகவும் அங்கே இருக்கிறது. அந்த வீட்டை சுக்கிர பகவான் பார்வை செலுத்துகிறார். அந்த வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்திலே குரு வீட்டில் இருப்பது ஒரு நல்ல வகையான சிறப்பான அமைப்பாகவும் இருக்கிறது. செவ்வாய் பகவான் அவற்றை பார்க்கின்றார். அது ராசியின் அதிபதி. அதன் அடிப்படையில் இந்த மாதத்தில் வேகங்கள் கூடி செயலாற்றத்தின் மூலம் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை அங்கே ஏற்படுகிறது. 4ஆம் வீடு. 4ஆம் வீடு என்றால் என்ன? 4ஆம் வீடு வண்டி வாகனங்கள், அதாவது தாயாருடைய நிலை, வித்தையினுடைய அமைப்பு, முதலீடு போன்றவற்றை குறிக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. முதலீடு என்று வருகின்றோம். முதலீடு என்று வரும் பொழுது 4ஆம் வீட்டிலே ராகு பகவான் இருக்கிறார். அந்த வீட்டு அதிபதி 5ஆம் இடத்திலே இருக்கிறது. குரு பகவானுடைய பார்வையும் பெறுகிறார். அதன் அடிப்படையில் இந்த மாதத்தில் முதலீடு செய்யலாமா என்றால் செய்யலாம். எவற்றில் செய்யலாம் என்று பார்க்கும்போது சனி வீடாக வரும் பட்சத்தில் இவர்கள் தொழில் சார்ந்த நிறுவனத்தில் முதலீடு செலுத்துவது மிகவும் நன்று. வீடு, வண்டி, வாகனங்களில் முதலீடு செலுத்தலாமா என்று பார்க்கும் பட்சத்தில் இந்த மாதத்தில் சற்று விலை கூடுதல் அல்லது வேறு விதமான பிரச்சனை அடிப்படையில் அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடிய நிலையும் ஏற்படக்கூடிய நிலையாகவும் அங்கே இருக்கிறது. ஆகவே கவனமாக இருந்து அதை வாங்கி பெற்றுக்கொள்வது நன்று. 5ஆம் வீடு. 5ஆம் வீடு வரும் பொழுது அந்த வீட்டுடைய அதிபதி குரு பகவான், அதாவது ராசிக்கு 8ஆம் இடத்திலே, ராசியிலே 5ஆம் வீட்டிலே சனி பகவான், செவ்வாய் பகவான் பார்ப்பது ஒரு சில குழந்தைகளுக்கு சில பிரச்சனைகள், உடல் தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறது. முன்கூட்டிய மருத்துவமனை சென்று அவற்றை டாக்டரிடம் சொல்லி விளக்கி அவற்றை பாதுகாத்து கொள்வது நன்று. குழந்தைகளை பாதுகாத்து கொள்வது நன்று. 6ஆம் வீடு. 6ஆம் வீடு என்றால் என்ன? கடன், நோய், வழக்கு. கடன் ஏற்படுகிறதா என்று பார்க்கும்போது ராசியின் அதிபதி அங்கே பார்வை செலுத்துகிறார். புதன் வீட்டிலிருந்து பார்வைப்படுத்தும் போது காலசக்கரத்து 6ஆம் வீடு என்று சொல்லும் பொழுது கடன் ஏற்படத்தான் செய்கிறது. இது நல்வகை கடனா என்று பார்க்கும்போது நல்வகை கடனாகத்தான் இருக்கிறது. ஏன்? அங்கு 11ஆம் இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது பார்வையினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய அமைப்பு புதன் பகவான் அதுக்கு விரயத்தில் இருக்கிறார். நன்மை செய்யக்கூடிய நிலையாகவும் அங்கு இருக்கிறது. திருமணம் அல்லது மங்கள காரியங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கடனை வாங்கி செலவழிக்கக்கூடிய நிலையில் அங்கு ஏற்படுகிறது. நோய் என்று வருகின்றோம். நோய் என்று வரும்பொழுது 6ஆம் இடத்திலே ராசிக்காரர்களுக்கோ அல்லது குடும்ப நபர்களுக்கோ நோயின் அடிப்படையில் செலவு செய்யக்கூடிய நிலை அங்கே ஏற்படுகிறது. சற்று கவனமாக இருப்பது நன்று. வழக்கு என்று வருகின்றோம். வழக்கு அது போன்ற பெரிய பிரச்சனைக்கு ஆளாகக்கூடிய அமைப்பாக அங்கு இல்லை. 7ஆம் இடம். 7ஆம் இடம் என்றால் கலத்திரத்தை குறிக்கக்கூடிய இடம், எதிர்பாலினுடைய இடம். ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண் என்ற அடிப்படையில் நாம் வருகிறோம். இது கணவனிடையே மனைவியிடையே அதிகமாக பொருந்தக்கூடிய இடம். அதாவது 7ஆம் இடத்திலே இருக்கும்போது மனைவியாக இருந்தால் கணவன், கணவனாக இருந்தால் மனைவி என்ற அந்யுன்யத்தன்மையை கூட்டி வாழ்க்கையை நடத்தக்கூடிய அமைப்பு அங்கே இருக்கிறது. அதாவது ஒரு சிலருக்கு திருமணம் நீண்ட காலமாக ஆகாதவர்களுக்கு திருமணத்தை நடத்தக்கொள்ளக்கூடிய வாய்ப்பாகவும் அங்கே இருக்கிறது. நண்பர் என்று வருகின்றோம். நண்பர் என்று வரும்போது ஒரு சில பிரச்சனைகள் தோன்றத்தான் செய்கிறது. அது சாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய நிலை அங்கே ஏற்படுகிறது. சமுதாயம் என்று வருகின்றோம். அல்லது அரசியல்வாதிகள், அவற்றின் அடிப்படையில் பார்க்கும்போது அங்கே அந்த இடத்தை சனி பகவான் பார்வை செலுத்துகிறார். ஒரு சிலருக்கு வாக்கு தன்மையில் பிரச்சனை ஏற்பட்டு மிக பெரும் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. அரசியல்வாதிகள் கவனமாக பேசுவது நன்று.
8ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடமாக வருவது, நன்மையான அமைப்பாகவும் பார்க்கப்படுது. 9ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம். பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் மூதாதையர்கள், அப்பா அல்லது அதற்கும் அவருடைய அப்பா, தாத்தா, அந்த வகை ஜாதகருடைய தாத்தா என்று வரும்பொழுது அருளாசியை பெறக்கூடிய அமைப்பாகவும் அங்கு இருக்கிறது. அப்பா வகை மூலம் பொருளாதாரம் கிடைக்கக்கூடிய நிலை, அதன் தொழிலை பெருக்கிக் கொள்வது அல்லது வேறு சில காரணங்களுக்காக பணம் பெறக்கூடிய நிலை ஏற்படும். அப்பாவிடமும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதா என்றால் தரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. கோவில் தர்மகர்த்தா மற்றும் தலைமை பதவி, அரசியல்வாதிகளுடைய தலைமை பதவி போன்றவை நிர்வகிக்கக்கூடிய நிலை ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு புனித யாத்திரைகள் செல்லக்கூடிய நிலையும் ஏற்படும். ஒரு சிலர் வெளிநாடு செல்லக்கூடிய நிலையும் ஏற்பட்டு வாழ்க்கையின் நிம்மதியை பெறுவார்கள். அதாவது 11ஆம் இடம் லாபம் மகிழ்ச்சி என்ற அடிப்படையில் வருகின்றோம். அவற்றின் அடிப்படையில் பிரச்சனை, லாபம், மகிழ்ச்சிக்கு குந்தகம் வரக்கூடிய நிலை ஏற்படுகிறது. அது கடவுள் வழிபாட்டின் அடிப்படையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலைவாகவும் பார்க்கப்படுகிறது. 12ஆம் இடம் விரயம் சுபவிரயமாக இருக்கின்றது. அதன் மூலம் நன்மை ஏற்படுகிறது. நமசிவாய வாழ்க. இந்த மாதத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுடைய ராசி பலன் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பார்த்தோம். பிறிது வீடியோவில் சந்திப்போம்.